ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் சைனிங் ஜஸ்ட் ஃபார் யூ அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 6ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சபை கூடிடுது. நம்ம ஹீரோ ஸ்டேட்டோட பவர்ஸை மினிஸ்டர்ஸ்க்கு பிரித்து கொடுக்கறதா சொல்லிடுறாரு. அப்ஜெக்ஷன் மைலான்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர்வைசர் உள்ள வர மினிஸ்டர்ஸ்க்கு ஓவர் பவர் கொடுக்கறது எப்போ வேணாலும் ஆபத்தாக மாறலாம், நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. சூப்பர்வைசர், இந்த செரிமனி நடக்கிறதுல உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்க. நம்ம ஜோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுவும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற தப்பை சுட்டி காட்டுறது தான் என்னோட வேலைன்னு அவர் சொல்ல, அங்கிருந்து அஃபீஷியல்ஸ்லாம் டென்ஷன் ஆயிடுறானுங்க. நீ எப்போ பார்த்தாலும் கிங் கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்க. அவரோட ராயல் டிகிரியை நீ ஃபேக்காக ரெடி பண்ணதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இதுக்கு மேலேயும் உன் ஆட்டம் இங்கே பழிக்காது. அவரும் டென்ஷன் ஆயிடுறாரு. சூப்பர்வைசர், நானும் பொறுத்து பார்த்துட்டேன். ஆனால் நீங்கள் மாறுற மாதிரியே தெரியல. கிங் அவமானப்படுத்தினதுக்காக பேலஸ் வாசல்ல வச்சு அவர் தலையை வெட்ட சொல்லிடுறாரு. ஆஸ்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களாம் அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கெஞ்ச போக, நம்ம ஃபேன் அவங்க எல்லாரையும் தடுத்து நிறுத்திட்டு கிங் ஏற்கனவே ரொம்ப கோவமா இருக்காரு. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் போய் அவர்கிட்ட கேட்குறான். அவன் உள்ள போயிட்டு, நீ செஞ்சது சரிதான் எம்பரர், ஆனா அவன் பண்ண தப்புக்கு அவன் ஃபேமிலியை தண்டிச்சிடாதீங்கன்னு சொல்லி நீலி கண்ணீர் வடிக்கிறான். அவரும் எதுவும் சொல்லாம அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு விஷயம் தெரிய வருது. அவங்க வேகமா அவரை பார்க்க வர பேலஸ் வாசல்ல இருந்த கார்ட்ஸ் அவங்கள தடுத்துடுறாங்க. அதே நேரத்தில் அவரு கதையும் முடிஞ்சிருது. உடனே ஆஸ்ட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களோட சீனியரை ஹெட் ஆக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் அவர் அனுப்பி விட்டுறாரு. இப்போ அப்படியே இபி ஆளுங்களை காட்டுறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் சொன்ன மாதிரியே அந்த சி ஆஃப் பிட்டர்னஸ்ங்கிற அந்த இடத்துக்கு வந்து அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்க, வாட்டர் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் போல அங்கங்க சுழலை உருவாக ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நேரத்திலேயே அதெல்லாம் அங்கிருந்து காணாம போய் ஒரு பெரிய சுழல் மட்டும் அதுக்கு நடுவில் உருவாக, அதுக்குள்ளேருந்து அவங்க தேடிட்டு இருந்த மிரர் ஆஃப் யூத் அப்படியே வெளியே வருது. நம்ம கமாண்டர் குசியா போயிடுறாரு. அதிக பவர்ஸை யூஸ் பண்ணதுனால அவங்களும் அதே இடத்துல மயக்கமாக அவர் வந்து அவங்களுக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அதே நேரத்தில் கேபிட்டல்ல இருந்து அவங்களுக்கு தகவலும் வருது. அவர் அப்பா கிங் அவமானப்படுத்தின குற்றத்துக்காக தண்டிக்கப்பட்டாரு. அவங்க அம்மாவும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. கிங் அவரை உடனே கேபிட்டல் வர சொல்லியிருக்காருன்னு அவர் சொல்ல, அவரால் அதை ஒத்துக்கவே முடியல. கிங் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லி அவர் சுவாட தூக்கிட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு வந்துடுறாரு. கமாண்டர், நான் சொல்றது கேளுங்க, இது உண்மைதான். உங்க அப்பாவை ஏற்கனவே கொண்டுட்டாங்க. நீங்க உடனே கேபிட்டல் வந்து ஆகணும். அவருக்கு ஒண்ணுமே புரியல. உலகமே இருண்டு போய் அப்படி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவரு தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்க ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் அவரை பார்க்க வராங்க. அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே அவங்களுக்கு தெரியல. 17 வருஷமா என் அப்பா நாட்டுக்காக உழைச்சிட்டு இருக்காரு. இப்ப போய் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சே பார்க்கல. உன் கிங் எவ்வளவு கொடூரமானவங்குது உனக்கு இப்பயாவது புரிஞ்சிச்சான்னு சொல்லி அவங்க கேட்க, இல்ல எம்பரர் அந்த மாதிரி ஆள் இல்ல, இவன் திருந்தவே மாட்டான்னு சொல்லி அவங்க அவருக்கு சமாதானம் சொல்றாங்க. இனிமே இந்த உலகத்துல எனக்கு நிற்கிற ஒரே சொந்தம் நீ மட்டும்தான் சொல்லி அவர் அப்படியே அழுதுட்டு இருக்க, நம்ம ஹீரோ இன்னொரு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிடுறாரு. இன்னிலிருந்து நாட்டோட மொத்த பொறுப்பும் ஃபேன் கைக்கு போகுது. முக்கியமான மிலிட்டரி எஃபர்ட்ஸை மட்டும் என் டேபிளுக்கு கொண்டு வாங்க. மற்றபடி அவரால் ஹேண்டில் பண்ண முடியாத பிரச்சனை ஏதாவது இருந்தா மட்டும் என்கிட்ட வந்தா போதுன்னு அவர் சொல்ல, ஃபேன் குசியா போயிடுறான். அங்கிருந்த மற்ற அபிஷியல்ஸ் எல்லாரும் அவரை பாராட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஜோட கவுன்சிலர்னு சொல்லி அந்த இடத்துக்கு ஒருத்த வரா. அவரும் அவரை பாராட்டுற மாதிரி பாராட்டிட்டு அவரை தானோடனே அப்படியே முறைச்சிட்டு அங்கிருந்து போக, நம்ம ஹீரோ வெளியே என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி அவர் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கிறாரு. ஃபேன் ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. மற்ற மினிஸ்டர்ஸ்லாம் அவர் நம்ம நாட்டை நல்லா பார்த்துப்பாருங்கிற மாதிரி சொல்றாங்க. இது நான் எதிர்பார்த்தது தான். இனிமே ரிப்போர்ட் சப்மிட் பண்றது அவனுங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதோட நான் சபைக்கு டெய்லி வரதும் அவனுங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறான். இப்ப இந்த ஃபேனை காட்டுறாங்க. அவன் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கான். ஒரு வழியா அட்வைஸ்ல இருந்து நம்ம இப்ப பவருக்கு வந்தாச்சு. அவன் ஒரு மினிஸ்டர் கிட்ட பேசியிருக்கிறதாவும் அவரோட பொண்ணை அவன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் இன்னமும் பவர்ஃபுல் ஆக போறதாவும் அவன் சொல்ல, அவர் இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. அப்பா, திடீர்னு எனக்கு எதுக்காக கல்யாணம்? நான் அதுக்கு ரெடி ஆகல. அவரு 2வது பையன், அவனுக்கு பிடிக்கலன்னா விடுங்க, நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறான். அவரு கண்ணம்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா நீ பண்ண வேலைலாம் பத்தாதா? பாஸ்ட்ல நீ பண்ண பிரச்சனைக்கெல்லாம் சேர்த்து வச்சு கிங் முன்னாடி நீ எத்தனை தடவை கையை கட்டி நின்றுப்பேன் தெரியுமா? இப்பதான் எல்லாம் சரியாயிட்டு இருக்கு. திரும்ப எதுவும் பண்ணி தொலைஞ்சிடாதுன்னு அவர் சொல்ல, செரிமனிக்கான வேலைலாம் வேகமா நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் இப்ப அந்த இடத்துக்கு வராங்க. 2 பேரும் அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பத்தி இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கா. நீங்க யாரு? நான் ஆஸ்ட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த டைரக்டர். கிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் என்னதான் பார்த்துக்க சொன்னாரு. இவன் காட்டுற கணக்கு எதுவுமே மேட்ச் ஆக மாட்டேங்குது பாருங்கன்னு அவன் சொல்ல, இல்ல இவனுக்கு எதுவுமே தெரியாது, நீங்க உள்ள வாங்க, நான் ஒர்க்கை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே அவங்கள அங்கிருந்து கூட்டு போயிடுறான். அங்க இருந்த கூங்கிற ஒருத்தர் லைட்டா பிளாஷ்பேக் போறாரு. அவர் ஒரு தடவை காட்டு பகுதியில ஓனா கிட்ட மாட்டிட்டு இருந்தப்ப நம்ம ஹீரோயினும் பிரின்சஸும்
ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் அவரை காப்பாற்றி இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை கண்காணிக்கிறாங்கிற விஷயம் ஆஸ்ட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அந்த ஸ்பைக்கு தெரிய வருது. அவன் நேராக போய் ஃபேனோட பையன்கிட்ட ரிப்போர்ட் பண்றான். திரும்பவும் அவளா கிங் இதுக்காக எல்லா விஷயத்தையும் அவளே ப்ரொமோட் பண்றாரு. அவர் ஏதோ பண்ணி தொலைட்டோம், ஆனா வழக்கம் போல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லயும் எனக்கு கட்டிங் வந்துடணும் அப்படின்னு அவன் சொல்ல அவங்க கைக்கு ஒரு ரெக்கார்ட் புக் வருது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பத்தி என்னால முடிஞ்ச அளவுக்கு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டா, இதுக்கு மேல ஏதாவது வேணும்னா நீங்க அந்த ஸ்பை கிட்ட கேளுங்கிற மாதிரி அவன் சொல்றான். நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஏதோ தப்பா இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த அபிஷியல் கோவும் இப்ப அவங்கள பார்க்க வராரு. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் தான் EBS சேர்ந்த லிங்க்ஸு. அவர் எனக்கு அது நல்லாவே ஞாபகம் இருக்கு, ஆனா நீ ஒரு அபிஷியல் கெட்டப்ல இருந்ததுனால தான் அதை பத்தி வாய் திறக்கலன்னு சொல்றாரு. அவர்கிட்ட 2 பிளாக் கலர் ஸ்டோன்ஸும் இருக்கு. ஒன்னு பாக்கிறதுக்கே ரொம்ப பல ஸ்ட்ராங்காவும் இன்னொன்னு இங்க் ஸ்டோன் மாதிரியும் இருக்கு. எவனாரும் மட்டும் இதை வச்சுதான் உருவாக்கணும், ஆனா அதை அதிகமா எங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி அவங்க இங்க் ஸ்டோனை வச்சு அதை கட்டுன்னு சொல்றானுங்க. அவங்களுக்கு இப்பதான் விஷயமே புரியுது, இந்த இங்க் ஸ்டோனை விட இது ரொம்பவே காஸ்ட்லி. அதான் அவனுங்க இதுக்கு பதிலா இதை யூஸ் பண்ணிட்டு நடுவுல பூந்து காசடிக்க பாக்குறானுங்கன்னு நினைக்கிறா. அபிஷியல் கு, நீங்க எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணும். கொஞ்ச நாளைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் சரியா நடக்காத அளவுக்கு நீங்க அதை மெயின்டைன் பண்ணும். அவரும் சரின்னு சொல்ல நம்ம கமாண்டர் அவர் ஆளுங்களோட முழு பாகத்துல இப்ப கேபிட்டலுக்குள்ள என்ட்ரி ஆகிறாரு. அவர் ஒரு ரூம்ல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. நான் எப்போதான் என் வீட்டுக்கு போறது? கமாண்டர், உங்க அப்பா அரசரை அவமானப்படுத்தி இறந்திருக்காரு. அவங்களோட உடம்புக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறது சட்டப்படி குற்றம். அவரு கடுப்பாய் கத்திட்டு இருக்க அதே நேரத்துல சோல்ஜர் கெட்டப்ல இருந்த நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்சஸ புடிச்சு அங்க இழுத்துட்டு வந்துடுறானுங்க. கமாண்டர், இவ EBS இந்த கைதி உங்களை ஃபாலோ பண்ணி கேபிட்டலுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. அவரை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, ஆனா இவன் இந்த மாதிரி பண்ணதுக்காக இவ்வளவு உடனே கொன்னாகணும், நீ எனக்கே பாடம் எடுக்கிறியான்னு சொல்லி அவர் அங்கிருந்து வெளியே துரத்திடுறாரு. நீ எதுக்காக இங்க வந்த? நான் தான் உன்னை பத்தி கிங் கிட்ட பேசுறேன்னு சொன்னா, உன்னாலேயே அவரை பார்க்க முடியல, அதான் நானே என் மக்களுக்காக அவர்கிட்ட பேசலான்னு இங்க வந்துட்டான். நீ சொன்னது சரிதான் சொல்லி அவர் ஃபீல் பண்ணிட்டு, ஆனா அவர் எப்படியாவது பார்த்தே தீரணும், நான் பேலஸ்க்கு போறேன்னு அவர் சொல்றாரு. அவங்க உள்ள அலோவ் பண்ணலன்னா என்ன பண்ணுவ? அலோவ் பண்ணலன்னா அவங்களே கூப்பிடுற வரைக்கும் நாங்க காத்திருப்பேன். அவர் சொன்ன மாதிரியே அவங்க முன்னாடி போய் நீல் டவுன் போட்டுறாரு. உள்ளேருந்து ஒருத்த வரான். மிரர் ஆஃப் யூத்தை கிங் கிட்ட கொடுத்துட்டான். அவர் வாங்கிக்கிட்டாரு. நான் வீட்டுக்கு போலாமான்னு அவரு கேட்க அதை பத்தி அவர் எதுவும் சொல்லன்னு சொல்லிட்டு அவன் திரும்பவும் உள்ள போயிடுறான். அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் அவர் வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம டைன்சி அவரை பார்க்க வராங்க. நீ கமாண்டரை பத்தி பேச வந்திருக்கினா என் மனசு மாற போறதில்ல, நீ கிளம்பலான்னு அவர் சொல்ல, கிங் உங்ககிட்ட இருந்து என்னால எதையுமே மறைக்க முடியாது, ஆனா அவன் நீங்க பார்த்து வளர்ந்த பையன், அவன் கேட்கறதும் கொஞ்சம் நியாயமான கோரிக்கை தானே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு அவங்க சொல்றாங்க. நான் ஜோவோட எம்பரர், எனக்கு எந்த சென்டிமெண்ட்டும் கிடையாது, அவன் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சு ஆகணும்னு அவர் சொல்லிடுறாரு. ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் இப்ப காட்டுறாங்க. அவங்க ஒரு ரிங்கை வச்சுட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அங்கிருந்து ஒருத்தன், எனக்கு என்னமோ நம்மளால இதை செய்ய முடியும்னு தோணல, நம்ம ஜெயிச்சிட்டோம்னா சரி, ஆனா நம்ம தோத்துட்டோம்னா நம்ம மக்கள் எல்லாரையுமே அவங்க கொன்னுடுவாங்க. ஜூ டென்ஷன் ஆகுறான். பொடி போய் மாதிரி பேசாத பிரின்சஸ், நம்ம தான் இப்போ கேபிட்டலுக்குள்ள வந்துட்டோம்ல, அந்த கிங்கை போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் அவசரப்படுறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல, நமக்கான நேரம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலான்னு சொல்றாங்க. ஃபேனை இப்போ காட்டுறாங்க. அவரோட பையன் கமாண்டரோட ஃப்ரெண்டு போல. நான் உடனே உன்னை பார்க்க போறேன்னு சொல்ல, அவன் குடும்பத்தை கிங் தண்டிச்சிருக்காரு, நீ உன்னை பார்க்க போறதுனால நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனைன்னு அவரு சொல்றாரு. அவனோட 2வது பையன் கமாண்டர் என்ன பெரிய ஆளா, நமக்கு தொல்லையா இருந்த அவன் அப்பாவே நம்ம போட்டு தள்ளியாச்சு, அவனையும் சீக்கிரம் தூக்கிட்டு அவன் இடத்துக்கு நான் வந்துடலான் இருக்கான். ஃபேன் அவனை கூப்பிட்டு வச்சு உதைக்கிறாரு. ஏண்டா கமாண்டர் ஆகிறதுனா உனக்கு என்ன விளையாட்ட போச்சா? முதல் மிலிட்ரி நான் என்னன்னு உனக்கு தெரியுமா? தண்டத்துக்கு வந்து பிறந்திருக்கேன்னு அவரை கண்ணாமன்னு திட்ட, அவன் அப்படியே அவனோட பையனை பார்த்து, சூப்பர்வைசரும் என்னோட பழைய ஃப்ரெண்ட் தான், நான் வேணா அவனுக்காக கிங் கிட்ட பேசுறான் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் பேலஸ்க்கு வராங்க. ஒரு முக்கியமான விஷயம், உடனே கிங்கை பார்த்தாகணும்னு சொல்ல கார்ட்ஸ் விட மாட்டானுங்க. ஏற்கனவே அங்க ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான் பாரு, அதெல்லாம் யாரையும் விட முடியாது. கமாண்டர்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு கிட்ட போறாங்க. நீங்க இப்ப கேபிட்டல் வந்தீங்க, ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் எப்படி இருக்காங்க? அவ இங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க காதுல அவங்க எங்க இருக்காங்கிற இடத்தையும் அவரு சொல்றாரு. நேரம் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. ஆனா கிங் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. ஆனா ஒரு லைட்டா டென்ஷனா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அங்கிருந்து அவரோட சீக்ரெட் ஃபோர்ஸோட ஹெட் என்னாச்சுன்னு கேட்க, அவரோட அசிஸ்டன்ட் கமாண்டர் நினைச்சு கவலைப்படுறாருன்னு சொல்றாரு. வெட்டியா பேசிட்டு இருக்கதை நிறுத்திட்டு அவங்க விஷயத்துல ஏதாவது அப்டேட் இருந்தா சொல்லுங்க. நீங்களே அவர் மேல கோமா இருக்கிறதுனால எந்த ஒரு மினிஸ்டர்ஸுமே அவர் கிட்ட கூட போய் பார்க்கல. ஆனா லின்சு மட்டும் போனாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அவங்களை கூட்ட வந்து அவர் முன்னாடி நிறுத்திடுறாரு. அவங்க கிட்ட நீ என்ன சொன்ன? நான் ஒன்னும் சொல்ல கிங்,
அவர் அப்போதான் என்னோட மாஸ்டரா இருந்தாரு. அதான் நான் ஒரு நாள விசாரிச்சேன். நான் அவன் கிட்ட கேட்பேன், அவன் வேற ஏதாவது சொன்னா நான் உன்னை கொன்னுடுவேன்னு அவரு சொல்றாரு. கிங், நீங்க எப்படி என்ன கொல்லலாம்? அவரு தப்பா சொன்னா நீங்க அவரு தானே கொல்லணும். யாரை என்ன பண்ணணும்னு நீ எனக்கே ஆர்டர் போடுறியா? கிங், சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா உங்க அசிஸ்டன்ட் உங்ககிட்ட உண்மையை சொல்றதெல்லாம் நினைக்கிறான். உங்க கோவத்துக்கு ஆளாக வேண்டியவங்க இந்த லிஸ்ட்ல இருக்காங்க பாருங்கன்னு சொல்லி அவங்க கொண்டு வந்த அந்த நோட்டை அவர்கிட்ட தராங்க. அவரும் அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு லைட்டா காண்டாகிற மாதிரி காமிச்சதோட ஆஸ்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அந்த ஸ்பை ஃபேனை பார்க்க வந்துடுறான். கிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் நடந்த ஊழல கண்டுபிடிச்சிட்டாரு. அவரே அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போறாரா? நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியலையேன்னு சொல்லி அவன் நைசா கல்லுக்கிறான். ஃபன், என்ன இப்படி பேசுறீங்க? அப்படித்தாண்டா பேசுவேன். மாட்டக்கூடாதுன்னு நினைச்சா திரும்பவும் அந்த ஸ்டோனை மாத்தி வச்சிடுங்க. அதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு அவரு சொல்றாரு. அதெல்லாம் உன் பிரச்சனை அவன் சொல்ல. நம்ம ஹீரோயின் இப்ப காட்டுறாங்க. நைட்டோட நைட்டா யாருக்கும் தெரியாம ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் இருக்கிற இடத்துக்கு அவங்க வராங்க. ஆனா அங்க யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. பின்னாடி இருந்து ஒருத்தன் அவங்க கழுத்துல கத்தி வச்சிடறான். அப்படியே எபிசோட் 6 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நினைச்சீங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.